என்னோட மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் செடிங்க, இதில் ஒரு செடி இது நல்லா வளர்ந்து வந்துச்சு. இதில் இப்போது இங்கே ஒரு கிளை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் ஒரு விஷயம் என்னென்னா, என் வீட்டு இதில் பழம் பழுத்துருச்சு. இது நான் எப்படா பழுக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது எப்படியும் வாங்கிட்டு வந்து 2 மாதம் ஆகும். பழுத்துருச்சு. அதை இன்றைக்கி பறிக்க போகிறோம். என் பசங்க இருக்கும்போது பறிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ பழுத்துருச்சு. இதை கட் பண்ணுறோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டார் ஃப்ரூட் பறிச்சுட்டு வந்தாச்சு. பழம் இது அப்படியே கட் பண்ணுறோம் பாருங்களேன். செம்மையாக இருக்கு. நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுமா, இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அரைநெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் சாப்பிட்டு பார்க்குறேன். பரவாயில்ல. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு செடி இருக்குங்கிறது அது ஒரு தனி சந்தோஷம்தான். நீங்களும் மாடி தோட்டம் இல்லை தரை தோட்டம் இதெல்லாம் வச்சு இயற்கையான பழங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே, பாய். பூ மாதிரி அழகாக இருக்கலாம்.